யெகோவா தேவனுக்கு 1000 நாமங்கள், எதை சொல்லி பாடிடுவேன். என் கர்த்தாதி கர்த்தர் செய்த நன்மைகள் 1000, கரம் தட்டி பாடிடுவேன். யெகோவா தேவனுக்கு 1000 நாமங்கள், எதை சொல்லி பாடிடுவேன். என் கர்த்தாதி கர்த்தர் செய்த நன்மைகள் 1000, கரம் தட்டி பாடிடுவேன். யெகோவா ஷாலோம், யெகோவா ஷம்மா, யெகோவா ரூபா, யெகோவா ரஃபா. யெகோவா ஷாலோம், யெகோவா ஷம்மா, யெகோவா ரூபா, யெகோவா ரஃபா. யெகோவா தேவனுக்கு 1000 நாமங்கள், எதை சொல்லி பாடிடுவேன். என் கர்த்தாதி கர்த்தர் செய்த நன்மைகள் 1000, கரம் தட்டி பாடிடுவேன். எல்ரோய்க்கு அல்லேலூயா, என்னை நீரை கண்டீரையா, ஏக்கம் எல்லாம் தீர்த்தீரையா. நான் தாகத்தோடு வந்த போது ஜீவ தண்ணீர் எனக்கு தந்து தாகம் எல்லாம் தீர்த்தீரையா. எல்ரோகிக்கு அல்லேலூயா, என்னை நீரை கண்டீரையா, தீர்த்தீரையா. நான் தாகத்தோடு வந்த போது ஜீவ தண்ணீர் எனக்கு தந்து தாகம் எல்லாம் தீர்த்தீரையா. யெகோவா ஷாலோம், யெகோவா ஷம்மா, யெகோவா ரூபா, யெகோவா ரஃபா. யெகோவா ஷாலோம்,
ஹல்லேலூயா. ஆமென். சோதரன், நம்முடைய ஆண்டவருக்கு பல நாமங்கள் உண்டு. ஆமென். இதில் பாடின பொழுது முதலாவது கர்த்தருடைய வார்த்தை மோசேக்கு உண்டாகி, இவர்கள் என்ன உம்முடைய நாமம் என்று கேட்கும் பொழுது அவன் நான் இருக்கிறவராகவே இருக்கிறேன் என்று சொல்லி நீ சொல் என்று சொன்னார். ஆமென். அதற்கு பின்பாடு நாம் வார்த்தையில் வாசிக்கிறோம், அவருடைய நாமம் ஏகோவா என்று சொல்லி குறிப்பிடப்பட்டிருக்கிறது. ஆமென். அதற்கு பின்பாக ஆண்டோடைய நாமத்தை கேட்கும் பொழுது ஆமென், அது அதிசயம் என்று சொல்லி மனோவாவுக்கு ஆண்டவர் வெளிப்படுத்தினார். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமென். ஸ்தோத்திரம். ஒவ்வொரு தடவையும் அந்தந்த நபருக்கு ஏற்றாற் போல அவருடைய நாமத்தை ஆண்டவர் கொடுத்து ஆமென். ஸ்தோத்திரம். நீங்கள் பார்க்கும் பொழுது ஆமென், புதிய ஏற்பாட்டில் அவருக்கு இம்மானுவேல் என்று பெயரிடுவாயாக, அதற்கு தேவன் உன்னோடு இருக்கிறார் என்று சொல்லி அர்த்தமாம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பல இந்த நாட்களிலே கிறிஸ்துவ உலகத்திலே ஆமென் எல்லாரும் பொதுவாக ஆண்டவரை கடவுள் என்று சொல்லி குறிப்பிடுகிறார்கள். ஆமென். ஹல்லேலூயா. ஆமென். நம்முடைய கடவுள் என்று சொன்னால் அது பொதுவான ஒரு காரியம். ஆமென். ஆனால் தேவனை இவ்விதமாக அவருடைய நாமத்தை சொல்லி துதிக்கும் பொழுது ஆமென். ஹல்லேலூயா. ஆமென். பொதுவாக நம்ம யாராவது பார்த்து நீங்கள் அழகாக இருக்கீங்க அப்படின்னு சொல்லலாம். ஆனால் இங்கிலீஷில் பார்த்தீங்கன்னா ஒரு பெண்ணை பார்த்து நம்ம ஹேண்ட்ஸமாகவும் ஒரு ஆணை பார்த்து நம்ம பிரிட்டின்னு சொல்ல முடியாது. ஆமென். ஒரு ஆணுக்கு ஹேண்ட்ஸம் சொல்லணும், ஒரு பெண்ணுக்கு ஷி வாஸ் பிரிட்டின்னு சொல்லணும். ஆமென். அர்த்தம் வேறு. ஆமென். ஹல்லேலூயா. அர்த்தம் சில நேரத்தில் பொருள் ஒன்றாக இருந்தாலும் அர்த்தம் வேறு வேறாக இருக்கிறது. ஆமென். ஒவ்வொரு நாளும் உங்களுக்கும் எனக்கும் ஒவ்வொரு முறையிலும் நம் பலவீனமாக இருக்கும் பொழுது பரிகாரியாய், நம் சுகவீனமாக இருக்கும் பொழுது தேற்றடவாளனாய், ஆறுதல் இல்லாத நேரத்தில் ஆறுதல் படுத்துகிறவராய் நம்முடைய தேவன் நம்மோடு இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்னொரு இந்த பாடலுக்கு ஒரு பாடம், ஏகோவா ஷாலோம், ஏகோவா ஷம்மா, ஏகோவா ரூபா, ஏகோவா ரஃபா, ஏகோவா ஷாலோம், ஏகோவா ஷம்மா, ஏகோவா ரூபா, ஏகோவா ரஃபா, ஏகோவா தேவனுக்கு 1000 நாமங்கள், எதை சொல்லி பாடிடுவேன். என் கர்த்தாதி கர்த்தர் செய்த நன்மைகள் 1000, கரம் தட்டி பாடி உற்சாகமாய் கரங்கள் தட்டி பாடுவோம். ஏகோவா தேவனுக்கு 1000 நாமங்கள், எதை சொல்லி பாடிடுவேன். என் கர்த்தாதி கர்த்தர் செய்த நன்மைகள் 1000, கரம் தட்டி பாடிடுவேன். எலோஹீமும் நீங்க தாங்க, எங்கும் உள்ள தேவனாக எந்த நாளும் பாடுவீங்க. இம்மானுவேல் நீங்க தாங்க, மண்ணில் வந்த தேவன் நீங்க, இன்றும் என்றும் பாடுவீங்க. எலோஹீமும் நீங்க தாங்க, எங்கும் உள்ள தேவனாக எந்த நாளும். இம்மானுவேல் தேவன் தாங்க, மண்ணில் வந்த தேவன் நீங்க, இன்றும் என்றும் பாடுவீங்க. ஏகோவா ஷாலோம், ஏகோவா ஷம்மா, ஏகோவா ரூபா, ஏகோவா ரஃபா, ஏகோவா ஷாலோம், ஏகோவா ஷம்மா, ஏகோவா ரூபா, ஏகோவா ரஃபா, ஏகோவா ஷாலோம். ஆமென். ஏகோவா ஷம்மா, ஏகோவா ரூபா, ஏகோவா ரஃபா, ஏகோவா ஷாலோம், ஏகோவா ஷம்மா, ஏகோவா ரூபா, ஏகோவா ரஃபா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமென். பாருங்க ஸ்தோத்திரம். ஆண்டவரை நேசிக்கிறேன் என்ற பெயரில் நாம் சபையை வெறுக்க முடியாது. ஆமென். மணவாளனை நேசித்து மணவாட்டியை வெறுக்க முடியாது. ஒரு கல்யாணத்துக்கு போகணும்னு சொன்னால் மணவாளனை எந்த அளவுக்கு நாம் நேசித்து வாழ்த்துக்களை சொல்கிறோமோ, மணவாட்டியையும் அந்த அளவுக்கு நேசித்து வாழ்த்துக்களை சொல்ல வேண்டும். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமென். ஸ்தோத்திரம். அவரோடு செலவிடுகிற நேரங்கள் ஒருபோதும் நமக்கு அது வீணாக போகாது. ஆமென். ஹல்லேலூயா. ஆமென். நம்முடைய ஆலயத்தில் செல்லும் ஒரு நாள் அது நல்லது என்று சொல்லி வேத வசனம் சொல்லுகிறது. ஆமென். ஹல்லேலூயா. பாருங்க, ஒரு லவ் பண்ணுறவங்க எப்போ அவங்களோட பேசலாம், எப்போ அவங்களோட நேரம் செலவிடலாம்னு சொல்லி இருக்குமா. ஆமென். ஹல்லேலூயா. ஆலயத்திற்கு வருகிற நேரம் இட் இஸ் a kind of a love. ஆமென். இட் இஸ் a kind of a worship. ஆண்டவரை ஆராதிக்கிறேன் என்று சொல்வது ஏதோ துக்க முகத்தோடு இருந்து நான் கரங்களை தட்ட மாட்டேன், பாட மாட்டேன், பேச மாட்டேன், இங்கே அமைதியாக உட்காந்துருப்பேன் அப்படின்னு சொன்னால் நினச்சி பாருங்க, உங்கள் மனைவியோடு அப்படி இருந்தீங்கன்னா எப்படி இருக்கும். ஆமென். ஹல்லேலூயா. உங்கள் கணவனோடு அந்த மாதிரி ஒரே வீட்டுக்குள்ளே பேசாமல் அமைதியாக அந்த மூலையில் இந்த மூலையில் இருந்தால்
ஆமென். அது எப்படி இருக்குதோ ஆலயம் அந்த மாதிரி மாறிவிடும். ஆமென். உற்சாகத்தோடு உங்கள் மனவாளனை நோக்கி யார் எப்படி வந்தாலும் போனாலும் இல்லைங்கிற பிரச்சனை எல்லாம் பற்றி உங்களை தாண்டி நீங்கள் ஆண்டோட சந்தோஷமாக யூ ஹாவ் டு எக்ஸிபிட் யுவர் செல்ஸ். ஆமென். உங்களை நீங்கள் எக்ஸால்ட் பண்ணி ஆண்டோட துதிக்கும் பொழுது நிச்சயமாக பிரசனத்தை உணர்வீர்கள். ஹல்லேலூயா. இன்னொரு பாடலை கூட பாடுவோம். உம்மோடு செலவிடும் ஒவ்வொரு நிமிடமும் அது வீணாக போகாது. தெரிந்த பாடல் கரங்களை தட்டி என்னோடு சேர்ந்து பாடி கர்த்தருடைய நாமத்தை சேர்ந்து மகிமைப்படுத்துவோம். உம்மோடு செலவிடும் ஒவ்வொரு நிமிடமும் வீணாக போகாதையா, என்னை பலவானாய் மாற்றுதையா. உம்மோடு செலவிடும் ஒவ்வொரு நிமிடமும் வீணாக போகாதையா, என்னை பலவானாய் மாற்றுதையா. ஓ தேவ பிரசன்னம் என்ன
என்றைக்குமே பலத்திற்கு மேல் பலந்தான். ஆமென். அல்லேலூயா. மகிமைக்கு மேல் மகிமை, நம்பிக்கையின் மேல் அது நம்பிக்கையை கொடுக்கிறதா இருக்கிறது. அவருடைய வார்த்தை ஆமென் வானத்திலிருந்து வந்த பிறகு அது வெறுமையாய் அவருடைய சமூகத்திற்கு திரும்பாது. அது சொன்னதை நிறைவேற்றும் அளவும், அது குறித்த காலத்திற்கு நிறைவேற்றும் அளவும் அந்த வார்த்தை வைக்கப்பட்டிருக்கிறது. ஆமென். அல்லேலூயா. அந்த வார்த்தை அது நிறைவேறும். ஆமென். எத்தனை பேர் வார்த்தையை பெற்றிருக்கிறீர்கள்? கடவுளை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நான் உங்களை திக்கற்றவர்களாய் விடேன் என்று சொல்ல ஆண்டவர். ஆமென். எந்த திசையும் அறியாத ஒரு இடத்துல கொண்டு போய் விடுகிறவர் நம்முடைய ஆண்டவர் அல்ல. ஆமென். பாதையை காட்டி பாதையில் தீபமாய் காரில் வெளிச்சமாய் அவர் கூட இருந்து நம்மை வழிநடத்துகிறார்கள். நாம் யாவரும் எழுந்து நிற்போம். இன்னொரு பாடலை பாடி தேவ நாமத்தை மையப்படுத்துவோம். ஆண்டவர் படைத்த வெற்றியின் நாள் இது, இன்று அகமகிழ்வோம் அற்களிப்போம் அல்லேலூயா என்று சொல்லி பாடி இந்த நாளிலே காலை வேளையில் களி கூர்ந்த தேவ சமூகத்தில் நாம் ஆராதிப்போம். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. பிரைஸ் லார்ட், பிரைஸ் லார்ட். அல்லேலூயா. தோல்வி இல்லை, அல்லேலூயா. வெற்றி கொண்டு, அல்லேலூயா. தோல்வி இல்லை, அல்லேலூயா. வெற்றி கொண்டு ஆண்டவர் படைத்த வெற்றியின் நாள் இது, என்று அகமகிழ்வோம் அக்களிப்போம் அல்லேலூயா பாடுவோம். இன்று அகமகிழ்வோம் அக்களிப்போம்
நன்றி ஆண்டவரே. நம் யாரும் கண்களை மூடி இந்த காலை வேளையில் ஒரு மனதோடு நாம் ஆண்டவரை ஆராதிப்போம். Thank you Lord. We welcome your presence Lord. உம்முடைய மகிமைக்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. உங்கள் கிருபைக்காக உமக்கு நன்றி. எல்லாரும் ஸ்தோத்திரம் பண்ணுங்க. கண்களை மூடி வாய்களை திறந்து ஆண்டவருக்கு பகல் சாஷ்டாங்கமாய் அந்த ஆமென் ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. 24 மூப்பர்கள் தங்களுடைய கிரீடங்களை கழற்றி வைத்து சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர் 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 என்று சொல்லி ஓய்வில்லாமல் துதிக்கிற கேருபீன் சிராபீன்களைப் போல இந்த காலை வேளையில் ஆண்டவருடைய சமூகத்தை ஜஸ்ட் வர்ஷிப் ஃபார் ஹூ ஹி இஸ். ஆமென் ஸ்தோத்திரம். அவர் யார் என்பதற்காக அவரை ஆராதியுங்கள். அவர் துதிக்கப்படத்தக்கவர், அவர் புகழப்படத்தக்கவர், அவர் போற்றப்படத்தக்கவர், அவர் உண்மையுள்ளவர். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. Thank you Lord. Thank you Lord. ஆண்டவரே உம்முடைய ஸ்தோத்திரம். உம்முடைய சமூகத்தை நோக்கி நாங்கள் பார்க்கிறோம். எனக்கு ஒத்த ஆசை வரும் பர்வதங்களுக்கு நேராக எங்கள் கண்களை நான் ஏறெடுப்பேன் சொல்லி வார்த்தையின் பிரகாரமாக இந்த காலை வேளையில் உம்முடைய சமூகத்தை நோக்கி நாங்கள் பார்க்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. Thank you Lord. உமக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. கிழக்கும் மேற்கும் வடக்கும் தெற்கும் அடைபட்டு போனாலும் அணையும் என்று நான் எண்ணிய அக்கினி 7 மடங்கானாலும் சேர்ந்து பாடுவோம். கிழக்கும் மேற்கும் வடக்கும் தெற்கும் அடைபட்டு போனாலும் அணையும் என்று நான் இனி 7 மடங்கானாலும் என் கண்களை எங்கள் கண்களை நாங்கள் ஏறெடுத்து பார்க்கிற வானத்துக்கும் பூமிக்கும் ஒத்தாசை வருகிறவருடைய கண்களை நாங்கள் ஏறெடுத்து பார்க்கிறோம் ஆண்டவரே. கிழக்கும் மேற்கும் எந்த திசைகளும் எங்களுக்காய் அடைபட்டிருந்தாலும் ஒரு திசையை நாங்கள் நோக்கி பார்க்கிறோம். எத்தனை பேர் இந்த காலை வேளையில் சொல்ல முடியும், பிரதர் என்னுடைய வாழ்க்கையில் எல்லா திசைகளும் அடைக்கப்பட்டிருக்கிறது, நான் செய்த முயற்சிகள் எல்லாம் அடைக்கப்பட்டிருக்கிறது என்ற நிலைமையில் வந்திருந்தால் இந்த காலை வேளையில் உம்முடைய சமூகத்தை நாங்கள் நோக்கி பார்க்கிறோம் ஆண்டவரே.
என் கண்களை ஏறெடுப்பேன், என் கைகளை உயர்த்திடுவேன், உன்முகம் நோக்கிடுவேன். நான் வெட்கப்படு கண்களை உயர்த்தி பாடுவோம். என் கண்களை ஏறெடுப்பேன், என் கைகளை உயர்த்திடுவேன், உன்முகம் நோக்கிடுவேன். நான் வெட்கப்படுவதில்லை. என் கண்களை ஏறெடுப்பேன், என் கைகளை உயர்த்திடுவேன், நான் வெட்கப்படுவதில்லை. என் கண்களை ஏறெடுப்பேன், என் கைகளை உயர்த்திடுவேன், உன்முகம் நோக்கிடுவேன். நான் வெட்கப்படுவதில்லை. சீயோனுக்கு தயை செய்யும் காலம் இப்பொழுதே வருகின்றதே. சீயோனுக்கு தயை செய்யும் காலம் இப்பொழுதே வருகின்றது. கரங்களை உயர்த்தி சொல்லுவோம். சீயோனுக்கு தயை செய்யும் இப்பொழுதே வருகின்றதே. சீயோனுக்கு தயை செய்யும் காலம் இப்பொழுதே வருகின்றதே. சீயோனுக்கு தயை செய்யும் காலம் அதற்காய் குறித்த நேரமும் வந்தது. ஹல்லேலூயா. ஆகையால் மகிழ்ச்சியான சீயோனே, தேவனுக்கு முன்பாக ஆர்ப்பரித்து ஆமென் ஹல்லேலூயா இந்த காலை வேளையிலே அவருடைய நாமத்தின் பிரஸ்தாபத்தை உயர்த்துங்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. என் கண்களை ஏறெடுப்பேன், என் கைகளை உயர்த்திடுவேன், உம்முகம் நோக்கிடுவேன். நான் வெட்கப்படுவதில்லை. உங்க சத்தம் உயர்த்தப்படட்டும் இந்த காலை வேளையில. தேவஜனமே, ஆமென். சில காரியத்தை ஆண்டவர் உங்களுக்காக அவர் செய்து கொண்டிருப்பதை ஒருவேளை நம்முடைய கண்கள் அதை பார்க்காமல் இருக்கலாம். ஆனால் ஏற்ற காலத்தில் உங்களுக்காக எனக்காக தம்முடைய வானங்களை திறக்கிறவர் நம்முடைய ஆண்டவர். கண்களை மூடி கரங்களை உயர்த்தி இந்த காலை வேளையில் தேவ சமூகத்தை நாம் ஒன்று கூடி ஆராதிப்போம். என் கண்களை ஏறெடுப்பேன், என் கைகளை உயர்த்திடுவேன், உன்முகம் நோக்கிடுவேன். நான் வெட்கப்படுவதில்லை. என் கண்களை ஏறெடுப்பேன், என் கைகளை உயர்த்திடுவேன், உன்முகம் நோக்கிடுவேன். நான் வெட்கப்படுவதில்லை. எங்கள் ஆராதனை உங்களுக்கு இடத்துல ஒப்பு கொடுக்குறோம். வீடு ஆளுகை செய்யும், வழிநடத்தும், ஆசீர்வதியும் இயேசு நாமத்தில் பிதாவே, ஆமென். நம்ம சங்கீத பதிவாசி என்னை போஷிக்க வாரும் நேசரே, இவ்வேளையிலே வான மன்னாவா என்னை போஷிக்க வாரும் நேசரே, இவ்வேளையிலே தேவா நீ செய்ய நினைத்த காரியத்தை தடை செய்ய, தேவா நீ செய்ய நினைத்த காரியத்தை தடை செய்ய பாரிலே எவரும் இல்லை, இந்த பாரிலே எவரும் இல்லை. சதா காலமும் என்னோடு இருக்கும் சர்வ வல்லவ பெரியவரே, சதா காலமும் என்னோடு இருக்கும் சர்வ வல்லவ பெரியவரே. சத்துரு தலை நசுக்கிடவே
சாப குருசில் ஜீவன ஈந்தி சத்துரு தலை நசுக்கிடவே சாப குருசில் ஜீவன ஈந்தி தேவா நீ செய்ய நினைத்த காரியத்தை தடை செய்ய தேவா நீ செய்ய நினைத்த காரியத்தை தடை செய்ய பாரிலே எவரும் இல்லை, இந்த பாரிலே எவரும் இல்லை. சதா காலமும் என்னோடு இருக்கும் சர்வ வல்லவ பெரியவரே. சதா காலமும் என்னோடு இருக்கும் சர்வ வல்லவ பெரியவரே. ஜீவிக்கிற நல்ல தெய்வமே, மகிமையான மனமகிழ்ச்சி நாளுக்கு நன்றி சொல்லுகிறோம். உங்களுடைய சமூகத்தில் வருவது எவ்வளோ பெரிய பாக்கியம். நடந்த ஒவ்வொரு பகுதியும் எங்களுக்கு ஆசீர்வாதத்தை கொடுத்துக்கா நன்றி அப்பா. அழைத்து வந்து எங்கள் பிள்ளை எல்லாரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. இயேசுவே, இந்த நாளில் இவர்களோடு கூட நீங்கள் பேசுங்க. மனுஷனுடைய சத்தம் அல்ல ஆண்டவரே, உங்களுடைய வார்த்தை முழுவதும் இந்த நாளில் எங்களோடு கூட கர்த்தர் இடைப்படும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த வார்த்தைகளினாலே என்னுடைய வாழ்க்கை மாறட்டும், ஆசீர்வதிக்கப்படட்டும். ஆண்டவர் புதிய காத்து செய்வீராக. அடுத்த கட்டத்தை கடந்து போக உதவி செய்யுங்க. அடுத்த அத்தியாயத்துக்குள் பிரவேசிக்க தேவன் உதவி செய்வீராக. நீங்கள் சொல்லுங்கள், நாங்கள் கேட்கிறோம். இயேசு நாம ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். அல்லேலூயா, அல்லேலூயா. உற்சாகமாக சொல்லுவோமா? அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். நம்முடைய ஆண்டவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாமல் இருக்கிறவர். ஆகவே கடந்த காலத்துக்கு மட்டுமல்ல, நிகழ்காலத்துக்கு மட்டுமல்ல, எதிர்காலத்துக்கு மட்டுமல்ல, அவர் எப்போதும் இருக்கிறவர். அல்லேலூயா, அல்லேலூயா. புதிதாக வந்திருக்க அருமையான பிள்ளைகள் யாவரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. தேவ பிள்ளை எல்லாரும் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். நாம் ஒரு வசனத்தை வாசிக்கலாம். மத்தேயு சுவிசேஷம் 26ஆம் அதிகாரம், மத்தேயு 26:41 வசனத்தை வாசிக்கலாம். ஆவி உற்சாகம் உள்ளது இல்லை, அதை திரும்பி வாசிப்போம். எஸ், அல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. நீங்கள் சோதனைக்கு உட்படாதபடிக்கு விழித்திருந்து என்ன செய்யுங்க? ஜெபம் பண்ணுங்கள். ஆவி உற்சாகம் உள்ளது தான், மாம்சமோ பலவீனம் உள்ளது. பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த நாட்களில் மக்களுடைய வாழ்க்கையில் நிறைய பாடுகள் வழியாக கடந்து போய் கொண்டிருந்தாலும் ஒரு சோதனை என்ன செய்யுதா? மக்களுக்கு இருக்கத்தான் செய்யுது. உலகத்தில் பிறந்த மக்கள் எல்லாருடைய வாழ்க்கையிலையும் வாழ்க்கை முழுவதும் என்னதானா சோதனை இருக்கத்தான் செய்யும். ஆகவே சோதனைக்கார ஒருத்தன் இருக்கிறான். அவன் எப்போவுமே என்ன செய்வான்? எல்லாரையுமே அவனுடைய வேலை காட்டிக்கொண்டே இருப்பான். ஆண்டவருடைய வேதம் சொல்லுகிறது, 1 பேதுரு 5:8 வாசிக்கிறோம். தெளிந்த புத்தி உள்ளவர்களாக இருங்கள், விழிப்புள்ளவர்களாக இருங்கள். உங்கள் எதிராளியாகிய பிசாசு எவனை விழுங்கலாம்னு சொல்லி கெச்சிக்கிற சிங்கம் போல என்ன செய்கிறான்? வகை தேடி சுற்றி திரிந்து கொண்டே இருக்கிறான். எங்கேயாவது வழி கிடைக்குமா என்று சொல்லி பார்த்து ஏதாவது வழி கிடைச்சிட்டாக்க உடனே என்ன செய்வான்? அந்த வழியை பிடிச்சு கொண்டு அதில் தன்னுடைய காரியத்தை நிறைவேற்றுவான். ஆகவே இன்றைய நாட்களில் சத்துருவானவன் எல்லா மக்களையும் என்ன செய்கிறான்? வஞ்சித்து கொண்டு தான் இருக்கிறான். கூடுமான வரைக்கும் என்ன செய்யணும்? நாம் இந்த நாட்களில் கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். வசனத்துக்கு கீழ்ப்படிந்து நாம் சாட்சியாக ஜீவிக்கும் பொழுது நம்முடைய வாழ்க்கை என்ன செய்வார்? கர்த்தர் ஒரு ஆசீர்வதிப்பார். வேதம் சொல்லுகிறது, இங்கே நம்ம பார்க்கிறோம், நீங்கள் சோதனைக்கு உட்படாத படிக்க என்று சொல்லி சொல்லப்பட்டு இருக்கின்றன. ஆகவே எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, சத்துரு பலவிதமான வழிகளில் மக்களை என்ன செய்யறான்? சோதிக்கிறான். ஆகவே அவன் எந்த ரூபத்தில் வருவான், எந்த வடிவத்தில் வருவான். ஆகவே நடக்கும்போது வருவான், பேசும்போது வருவான், வேலை செய்கிற இடத்துலையும் வருவான். என்னதான் எங்கே போனாலும் வந்தாலும் எங்கேயும் என்ன செய்வான்? இருப்பான். வேதம் சொல்லுகிறது, யோபுவை அறிந்திருக்கிறாயான்னு சொல்லி ஆண்டவர் கேட்டார். அவன் என்ன செய்கிறான்? உலகம் முழுவதும் சுற்றி திரிகிறான்.
அருமையான கர்த்தருடைய பிள்ளை, உலகம் எங்கே இருக்குதா? பொல்லாங்கனுக்குள் இருக்கிறது. ஆகவே அவருடைய வேலைன்னு சொல்லி பாருங்க. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. எப்படியாவது தன்னுடைய ராஜ்யத்தை அவன் கட்ட வேண்டும் சொல்லி அவனுக்கென்று ஒரு கூட்டங்களை ஏற்படுத்தி கொண்டு அவன் என்ன செய்கிறான்? அவனுக்குள்ளாக ஒரு மனதின் ஆவி இருக்குது. அவன் எப்படியாவது என்ன செய்யணுமா? மக்களுடைய வாழ்க்கையை கெடுக்க வேணும், அழிக்க வேண்டும் சொல்லி என்ன செய்கிறான்? கடந்து வருகிறான். வேதம் சொல்லுகிறது, கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. யோவான் 10:10 வாசிக்கிறோம், திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறான் என்று வேறொன்றுக்கு வரான், நானோ அவைகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கவும் அது பரிபூர்ணப்படவும் வந்தேன்னு சொல்கிறார். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, சத்துரு வருகிற வழியை நாம் முதலாவது கண்டுகொள்ள வேண்டும். ஆவிக்குரியவன் ஆவிக்கேற்றவன் சிந்திக்கிறான். ஆவின்படி நடந்தால் ஆக்கினை தீர்ப்பு இல்லை, ஆவின்படி நடக்கும் பொழுது பாவம் செய்ய மாட்டான். ஆகவே நம்முடைய ஆண்டவர் எப்படிப்பட்டவரா? அன்புள்ளவராக இருக்கிறார். பாவத்தை வெறுத்து பாவியை நேசிக்கிறவர். நம்முடைய வாழ்க்கையில் அவர் எப்போவுமே நல்லவர், நல்ல வழி நடத்தி கொண்டே வருவார். ஆகவே இந்த நாட்களில் சோதனைக்குட்படாதபடிக்கு விழித்திருந்து என்ன செய்யணுமா? நாம் ஜெபிக்க வேணும். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. ஆகவே சோதனைக்காரன் பலவிதமான வழிகளை, இயேசு கிறிஸ்துவை 3 விதமான சோதனை போட்டான். மிகுந்த பசியாக இருக்கிற கற்களெல்லாம் அப்பமாக்கி சாப்பிடலாமே, மேலிருந்து கீழே குதிச்சாக்க இப்படி தூதரெல்லாம் தாங்கி கொள்ளுவாங்களே, என்னைய பணிந்து கொண்டா எல்லாம் உனக்கு தருவேன். 3 விதமான காரியத்தை தேவனோடு என்ன செய்யதான்? விளையாடி கொண்டிருக்கிறான். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அவனால் என்ன செய்ய முடியலையா? தேவனாய் மேற்கொள்ள முடியவில்லை. ஆகவே அவன் என்ன செய்த? வெக்கப்பட்டு போய்விட்டான். ஆகவே பிசாசின் கிரிகளை அழிக்கும்படி யார் வந்தா? மனுஷகுமாரன் வந்தா. 1 யோவான் 3:8 வாசிக்கிறோம். பிசாசின் கிரிகளை அழிக்கும்படிக்கேதான். பிசாசு எங்கே இருக்கிறானோ அங்கே என்ன செய்வான்? கலகம் உண்டாக்குவான், சமாதானத்தை கெடுத்துருவான், சந்தோஷத்தை எடுத்துருவான், நிம்மதியை கிளச்சிருவான், சுகத்தை கிளச்சிருவான், ஆசீர்வாதத்தை எடுத்துக்கொண்டு போவான். ஆகவே அவனுடைய வேலை எப்போவுமே எப்படிக்குமா? அது எதிர்மறையாகவே காணப்படும். ஆகவே அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, இந்த பிசாசின் கிரியை அழிப்பதற்கு ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து உலகத்தில் வந்தார். பிசாசின் பிடியில் இருக்கிற மக்களுக்கு விடுதலை கொடுப்பதற்கு ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து என்ன செய்தார்? வந்தார். ஆகவே இந்த நாட்களில் வேதம் சொல்லுகிறது, நீங்கள் சோதனைக்கு உட்படாதபடிக்கு சொல்லி நம்ம பார்க்கிறோம். இன்றைக்கி சோதனை மனுஷனுடைய வாழ்க்கையில் பலவிதமான வழிகளில் கடந்து வருகிறது. ஆகவே அவன் நிலை தடுமாறுகிறான். என்ன செய்ய சொல்லி தெரியல. யாருக்கு சோதனை வருதா? மனுஷனுக்கு தான் சோதனை வருது. வசனம் சொல்லுகிறது பாருங்க, 1 கொரிந்தியர் 10:13 சொல்லப்பட்டிருக்கிறது, படிக்கலாம். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. மனுஷனுக்கு நேரிடுகிற சோதனையை இல்லாமல் வேறே சோதனை உங்களுக்கு ஏற்படவில்லை. ஆகவே நீங்கள் திராணிக்கத்தக்கதாக சோதிக்கப்பட இடம் கொடாதபடி அதிலிருந்து தப்பிக்கொள்ளக்கூடியதான போக்கையும் உண்டாக்குவாரா. ஆகவே சோதனை வருவதற்கு முன்னாடியும் வந்த பின்னாடி என்ன செய்யணுமா? ஜெபத்தை விடக்கூடாது. ஒருவேளை சாப்பாட்டை விட்டாலும் பரவாயில்ல, ஜெபத்தை விடாதபடி ஒவ்வொரு நாளும் ஜெபத்தில் என்ன செய்யணுமா? நாம் அதிகமாக இருக்கும் பொழுது என்ன செய்வோம்னு சொல்லி பாருங்க, நாம் ஜெயமுள்ள வாழ்க்கையாக வாழ முடியும், ஒரு வெற்றியுள்ள வாழ்க்கையாக வாழ முடியும். யாருக்கு சோதனை வருதா? மனுஷனுக்கு சோதனை வருது. ஆகவே மனுக்குலங்களுடைய வாழ்க்கையில் நிலை மிகவும் தடுமாறுகிறது, தத்தளிக்கிறது, வேதனைப்படுகிறது, கலங்குகிறது. நிலையெல்லாம் பிரேக் இல்லாத வண்டி போல போய்கொண்டு இருக்குது. ஆனால் அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, ஜெபத்தை விடக்கூடாது. ஆகவே என்ன காரியம் நடந்தாலும் ஜெபத்தை என்ன செய்யக்கூடாதா? விடவே கூடாது. ஜெபமே ஜீவன். ஜெபமே எப்படிப்பட்டதா? வல்லமையான ஆயுதம். ஜெபிக்க ஜெபிக்க சத்துரு என்ன செய்வான்? நொறுங்கி போயிடுவான். அவருடைய கிரியல் என்ன செய்யும்? அழிக்கப்பட்டு போய்விடும். இப்போ ஜெபத்துக்கு மேலே வேற ஒரு காரியம், எந்த ஒரு காரியம், எவ்வளவு டொனேஷன் கொடுத்தாலும் சரி, காடு தோட்டத்தை கொடுத்தாலும் சரி, எவ்வளவு நகை பேங்கில் கிடந்தாலும் சரி, எல்லாம் கொடுத்தாலும் என்ன செய்ய முடியாதா? கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. அவனை ஜெயிக்க முடியாது. ஆகவே அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து ஒருவர் மட்டுமே என்ன செய்தாரா? சோதனையை ஜெயித்தவராய் இருக்கிறார். ஆகவே இந்த நாட்களிலே அவரை பரீட்சை பார்க்கும்படியாக
அவரை கெடுக்கும்படியாக பலவிதமான வழிகளில் திட்டம் போட்டு கடந்து வந்தான். அவன் சதி திட்டத்தை எல்லாம் கர்த்தர் என்ன செய்தாரா? முறியடித்து போட்டார். ஆகவே கர்த்தரே என்ன செய்தாரா? வெற்றி சிறந்தவராய் இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. வெளிப்படுத்தின விசேஷம் 12ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது. இப்படியா நம்ம பார்க்கிறோம், ஆட்டுக்குட்டி ரத்தத்தினாலும் சாட்சியின் வசனத்தினாலும் அவனை ஜெயித்தீர்கள். அல்லேலூயா. யாரை ஜெயித்தீர்கள்? சாத்தானை ஜெயித்தீர்கள். இந்த சத்துரு என்ன செய்யணுமா? அவன் அழிக்கப்பட்டு போக வேணும். நம்முடைய வாழ்க்கையில் எழும்பவே கூடாது. அதுக்கு என்ன செய்யணும்? தேவ பிள்ளைக நல்லா ஸ்தோத்திரம் பண்ண வேணும், நல்லா துதிக்க வேணும், ஆவில நிரம்பி நல்லா செபிக்க வேணும். ரெகுலர் சர்வீஸை இதை விடாதபடிக்கு தொடர்ந்து செயல்பட்டு கொண்டு வரும் பொழுது சத்துரு என்ன செய்ய முடியாது? நம்ம டச் பண்ண முடியாது. ஆகவே கொஞ்சம் இடத்தை கொடுத்துட்டாக்க பலவீனத்துக்கு, வியாதிக்கு, பாவத்துக்கு இடம் கொடுத்து என்ன செய்வான்? அவன் வந்து உட்காந்துருவான். ஆகவே உட்கார்றதுக்கு முன்னாடி என்ன செய்யணுமா? துரத்திடணும் இல்லையா? படுக்க இடம் போட்டுருவான் அப்புறம். ஆகவே இந்த நாட்களில் எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, அவனை ஜெயிப்பதற்கு ஒரே வல்லமையான ஆயுதம் ஜெபம்தான். ஜெபத்தை காட்டில் வேறு ஒன்றும் இல்லை. இயேசு கிறிஸ்து தனித்து போய் ஜெபம் பண்ணார், வனாந்திரத்துக்கு போய் ஜெபம் பண்ணார், சில சீசர்களை தெரிந்து கொண்டு போய் ஒலிவு மலையில் ஜெபம் பண்ணார், பல இடங்களில் என்ன செய்தார்? ஜெபம் பண்ணார், ராம் முழுவதும் ஜெபம் பண்ணினார். இந்த ஜெபமே என்ன செய்தான்? உலகத்தை ஜெயித்தது, சாத்தானை ஜெயித்தது, இயற்கையை ஜெயித்தது, பெரிய பெரிய காரியெல்லாம் சாதித்தது. ஆகவே இந்த நாட்களிலே சோதனைக்கு உட்படாதபடிக்கு என்ன செய்யணுமா? ஜெபிக்க வேணும். இந்த நாட்களில் பிள்ளைகளுக்கு பரீட்சை வந்துருச்சு, இனி என்ன செய்வாங்க? மார்க் அதிகமாக வாங்க வேணும். ஸ்கூலில் போனாலும் பிரச்சனை, டியூஷனுக்கு போனாலும் பிரச்சனை. ஆகவே எங்கே போனாலும் என்ன செய்ய பிரச்சனை வருது. ஆகவே இந்த தேர்வு நாட்களில் பிள்ளைகள் என்ன செய்கிறாங்களா? கதி கலங்கி போய் நிற்கிறாங்க, என்ன செய்ய சொல்லி தெரியல. ஆகவே என்ன செய்கிறாங்களா? இந்த நாட்களில் பயப்படக்கூடாது, நம்ம தைரியமாக நிற்க வேணும். என்னோடு கூட ஆண்டவர் இருக்கிறார், என்னை நடத்துவார், என்னோடு கூட என்ன செய்வாரா? எனக்கு பெரிய காத்து செய்வார், நான் நிறைய மார்க் வாங்குவேன்னு சொல்லி விசுவாசமான வார்த்தைகளை பேசி உற்சாகமாக படித்து என்ன செய்யணுமா? ஜெயம் பெற வேணும் இல்லையா? அல்லேலூயா, அல்லேலூயா. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, சோதனைக்குரிய காலங்கள் வந்துட்டே தான் இருக்கும். ஆகவே தேசத்தில் எல்லா பக்கம் நடந்துகிட்டே தான் இருக்குது. ஆனால் நீங்களும் நானும் இந்த நாட்களில் சோதனை ஜெயிக்கிறதுக்கு ஒரே வழி தேவ சமூகம் மட்டுமே தான், வேறு எங்கேயும் போக முடியாது. ஆண்டவருடைய வேதம் சொல்கிறது, சங்கீதம் 105:4 வாசிக்கிறோம், கர்த்தரையும் அவர் வல்லமையை நாடுங்கள், அவர் சமூகத்தை என்ன செய்யுங்க? நித்தமும் தேடுங்கள். அல்லேலூயா. ஆண்டவருடைய சமூகத்தை நித்தமும் தேடும் பொழுது ஜெயமுள்ள வாழ்க்கை கிடைக்கும், எல்லா வழியும் திறக்கப்படும். ஆகவே கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார், பெரிய காத்து செய்வார். வாசிங்க நீதிமொழி 8ஆம் அதிகாரம் 34ஆம் வசனம் வாசிப்போம். என் வாசப்படியில் நித்தம் விழித்திருந்து என் கதவு நிலை அருகே எனக்கு செவி கொடுக்கிற மனுஷன் பாக்கியவான். அல்லேலூயா. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவருடைய வாசலடியில் காத்திருக்கும் பொழுது என்ன செய்வார்? ஆண்டவர் நமக்கு நிச்சயம் அவருக்காக நம்ம செவி கொடுக்கும் பொழுது ஆண்டவர் பெரிய காரியத்தை அவர் செய்வார். தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. ஆகவே இந்த உலகத்தில் ஒரு வெற்றியுள்ள வாழ்க்கை வாழ வேண்டும் சொன்னாக்க நம்ம என்ன செய்யணுமா? ஜெபங்கள் நம்முடைய வாழ்க்கையில் அதிகமாக இருக்க வேண்டும். தேவ பிள்ளைய வாயை திறந்தா அக்னி வெளியே வர வேணும், கெட்ட வார்த்தை மட்டும் வரக்கூடாது. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. நல்லா கவனிங்க, வாயை திறந்தா கர்த்தருடைய வார்த்தை அக்னியாய் வர வேணும், அக்னி தழல் இறங்க வேணும் இல்லையா? அக்னிமயமான நாவுகள் வந்து இறங்கின்னு சொல்லி வசனத்தை வாசிக்கிறோம் அல்லவா? ஆகவே இப்படி எல்லாம் என்ன செய்யணுமா? எக்ஸ்பீரியன்ஸ் நம்முடைய வாழ்க்கையில் நாளுக்கு நாள் வளர 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 என்ன செய்யணுமா? கர்த்தருடைய வார்த்தை கிரியை செய்யும். அந்த வார்த்தையை விசுவாசிக்க வேணும், நம்முடைய வாழ்க்கை சொந்தமாக்கி கொள்ள வேணும், நம்முடைய வாழ்க்கை என்ன செய்யணுமா? வெளியில் கொண்டு வர வேணும். அப்போ என்ன செய்வார்? கர்த்தர் பெரிய காரியத்தை செய்வார். பயங்கரமும் பராக்கமுள்ளதான கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். நமக்காக அவர் யுத்தம் பண்ணுவார், நமக்கு எல்லா வாசலையும் திறந்து கொடுப்பார். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. ஆகவே இந்த நாட்களில் நாம் என்ன செய்யணுமா? சோதனைக்கு உட்படாதபடிக்கு என்ன செய்யணும்? நாம் விழித்திருந்து ஜெபியுங்கள் பார்க்கிறோம். விழித்திருந்து என்ன செய்யணும்? நம்ம ஜெபிக்க வேணும், சோதனைக்கு உட்படாதபடிக்கு. குடும்பத்தில் என்ன செய்யுமா? பிரச்சனைகள் வரும், கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. வேலை செய்த இடங்களில் பிரச்சனைகள் வரும். ஆகவே தேசத்தில் பிரச்சனை இருக்கும். நாம் என்ன செய்யணுமா? நல்லா ஜெபிக்க வேணும். வேதம் சொல்லுகிறது, ஆண்டவருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவது, நானும் என் வீட்டாருமோ வென்றால் யாரை சேவிப்போம்? கர்த்தரே சேவிப்போம். நல்லா தான் இருக்குது, அழகாத்தான் இருக்குது, நல்ல அருமையாக தான் இருக்குது. நம்முடைய நடைமுறை வாழ்க்கை என்ன செய்ய மாட்டேங்கிறோம்? அதில் இணைஞ்சு போக மாட்டேங்கிறோம்.
பூவும் நாரும் என்ன செய்யுமா அங்கே கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக மனம் பெற்றுக்கொள் சொல்லி பார்க்கிறோம். இந்த நாட்களில் நீங்களும் நானுமாக அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, கர்த்தருடைய வசனங்களை நல்லா விசுவாசித்து ஜெபம் பண்ணி ஆண்டுக்குள்ளாக இருக்கும்போது நம்ம பலப்பட முடியும். ஒருத்தர் என்ன செய்ய முடியாது, நம்ம டச் பண்ணவே முடியாது. கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். ஏன்னு கேட்டாக்க நம்மோடு கூட இருப்பவர் யாருங்க? அவர் பெரியவராக இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆகவே எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, கர்த்தருடைய வேதம் சொல்லுகிறது, நானும் என் வீட்டாருமா வென்றால் என்ன செய்வோம்? கர்த்தரையே நம்ம சேவிக்க வேணும். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. ஆகவே அது மட்டுமல்ல, தேசத்துக்காக நம்ம ஜெபிக்க வேணும் இல்லையா? வேதம் சொல்லுகிறது 2 நாளாகமம் 7ஆம் அதிகாரம் 14 சொல்லப்பட்டிருக்கிறது, என் நாமம் தரிக்கப்பட்ட என் ஜனங்கள் என் தங்களை தாழ்த்தி ஜெபம் பண்ணி என் முகத்தை தேடி தங்கள் பொல்லாத வழியை விட்டு திரும்பினால் என்ன செய்வேன்? தேசத்துக்கு சேமத்தை கட்டளையிடுவேன். அல்லேலூயா. ஆகவே தேவ பிள்ளைய இந்த நாட்களிலே குடும்பத்துக்காக ஜெபிக்க வேணும், கைட்டு செய்கிற வேலைக்காக ஜெபிக்க வேணும், வாழ்கிறதான பகுதிகளில் இருக்கிற மக்களுக்காக தேசத்துக்காக என்ன செய்யணும்? நம்ம ஜெபிக்க வேணும். நம்ம மேலே விழுந்த கடமையாக இருக்கிறது. சோதனைக்கு உட்படாதபடிக்கு என்ன செய்யணும்? நாம விழித்திருந்து ஜெபிக்க வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆகவே நாம் என்ன செய்யணுமா? அதிகமாக ஜெபிக்கும் பொழுது அந்த நன்மை நம்ம காணப்பட முடியும். சத்துரு என்ன செய்வான்? அவன் வெட்கப்பட்டு ஓடிடுவான். ஆகவே ஜெபிக்கிற இடத்துல என்ன செய்ய முடியாது? அவன் வர முடியாது. காரணம் என்ன? அந்த மனிதனை சுற்றிலும் தேவனுடைய அக்கினி இருக்கிறது. அல்லேலூயா. ஆகவே ஜெபிக்கிற மக்கள் இல்லையா? ஆகவே நீங்களும் நானுமாக அந்த ஜெபத்தின் வல்லமை எங்களுக்கு தாங்கப்பா. நீங்கள் எப்படியெல்லாம் ஜெபம் பண்ணீங்களோ அப்படியாக என்ன செய்ய எங்களுக்கு அந்த ஜெபத்தின் ஆவியை தந்து நாங்கள் ஜெபிக்கணும். எங்கள் வாழ்க்கையில் சுத்தமாகவே என்ன இல்லையா? ஜெபம் இல்லை. ஆகவே என்ன செய்கிறோம்? எவ்வளவோ நேரங்களை ஓப்பி அடிக்கிறோம், எவ்வளவோ நேரத்தை வீணாக்குறோம், யார் யாரோடையோ பேசி என்ன செய்கிறோம்? டைம் பாஸ் பண்ணிக்கிறோம். இப்படியெல்லாம் நேரம் என்ன செய்யுதா? வீணாய் விருதாவாக என்ன செய்த போய்கொண்டிருக்கிறது. ஆகவே இந்த நாட்களில் என்ன செய்யுமா? நேரத்தை பயன்படுத்தி கொண்டு ஆண்டவர் சமூகத்தில் ஜெபிக்கிறதுக்கு அந்த ஜெபத்தின் ஆவி எனக்கு தாங்கமையான்னு சொல்லி கேட்கும் பொழுது ஆண்டவர் தருவார். ஆவியானவர் தாமே பெருமூச்சுகளோடு வியாகுலத்தோடு என்ன செய்கிறாரா? உங்களுக்காக எனக்காக விண்ணப்பம் பண்ணுகிறவர். அல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. ஆகவே வேதம் சொல்லுகிறது, வேதத்தில் வாசிக்கிறோம், லூக்கா சுவிசேஷம் 22ஆம் அதிகாரம் 30 சொல்லப்பட்டிருக்கிறது, சீமோனே சீமோனே, சுளைகளை புடைக்கிறதை போல என்ன செய்கிறான்? சத்துரு புடைக்க வந்திருக்கிறான். படிங்க 30-31 லூக்கா 22. இல்லைப்பா. இதோ கோதுமையை சுளையிலே புடைக்கிறதை போல. சரி, நானோ உன் விசுவாசம் ஒளிந்து போகாமல் இருக்கும்படிக்கு உனக்காக வேண்டிக் கொண்டேன். பாருங்க, நமக்கு ஒருத்தர் ஜெபிக்கிறதுக்கு ரொம்ப அவசியமாக இருக்குது. அப்போ உனக்காக வேண்டிக்கும். அப்போ ஆண்டவர் நமக்கு என்ன செய்கிறாரா? ஜெபிக்கிறாரு. அப்போ நாம் என்ன செய்யணுமா? ஜெபிக்க வேணும். தாயை போல பிள்ளை, நூலை போல சேலை, ஆண்டவர் நமக்காக ஜெபிக்கிறார். நானோ உன் விசுவாசம் ஒளிந்து போகாமல் இருக்க உனக்காக என்ன செய்கிறேன்? வேண்டிக் கொள்ளுகிறேன். ஆண்டவர் ஜெபிக்கிறாரு. இப்போ நாம் என்ன செய்யணுமா? ஜெபிக்கணும். எதுக்காக ஜெபிக்கிறாரா? எதுக்கு ஜெபிக்க சொல்கிறாரா? கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. என்ன செய்கிறான்? சத்துருவானவர் கோதுமை சுளைகளை புடைக்கிறது போல சத்துரு என்ன செய்கிறான்? வர்றான். ஆகவே அவனை மேற்கொள்வதற்கு நான் உனக்காக வேண்டிக் கொள்கிறேன். அப்போ இந்த ஜெபம் என்ன செய்யுதா? நாம் இருக்கிற நிலைமையில் எவ்வளோ துக்கமாக இருக்கிறோமோ, வேதனையாக இருக்கிறோமோ, பிரச்சனையாக இருக்கிறோமோ, கலக்கத்தில் இருக்கிறோமோ, அந்த நிலைமையெல்லாம் மாற்றுவதற்கு நமக்கு ஒருத்தர் என்ன செய்யணுமா? கண்டிப்பாக ஜெபிக்கிறதுக்கு ஒருத்தர் வேணும். இப்போ ஜெபிக்கிற பிள்ளைகளிடத்தில் நம்முடைய ஐக்கியத்தை பலப்படுத்தி கொள்ள வேண்டும். ஜெபிக்கிற பிள்ளைகளிடத்தில் நம்முடைய காரியங்களை மனவிட்டு பேசும் பொழுது நமக்காக கர்த்தருடைய சமூகத்தில் பரிந்து பேசுவாங்க, நமக்கு ஜெயம் கிடைக்கும். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆகவே எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளையை வேதம் சொல்லுகிறது, கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. வேதத்தில் வாசிக்கிறோம், ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. அவர் இப்படியாக சொல்கிறாரு, சோதனைக்கு உட்படாதபடிக்கு என்ன செய்யுமா? விழித்திருந்து நாம் ஜெபிக்க வேண்டும் சொல்லி. ஆகவே நாம் அப்படி ஜெபிக்கும் பொழுது என்ன செய்வாரா? கர்த்தர் நமக்கு அவர் கிருபை செய்வார். ஆகவே மனுஷனுக்கு தான் சோதனை வருது, அதிலிருந்து தப்பிக்கொள்ளக்கூடியதான வழி என்ன செய்வார்? ஆண்டவர் நமக்கு அவர் உதவி செய்வார். ஆகவே நீதிமானுக்கு தான் என்ன வருமா? அவர் நீதிமானை கர்த்தர் சோதிக்கிறார் என்று சொல்லி என்ன செய்கிறோம்? வேதத்தில் வாசிக்கிறோம். இந்த சோதனை எல்லாம் ஒட்டி கர்த்தர் மாற்றி நமக்கு என்ன செய்வார்? ஆண்டவர் அவர் ஜெயத்தை நம்ம கட்டளையிடுவார். இதுக்கு என்ன செய்யணுமா? நாம ஜெபந்தான் ஆணி வேறாக இருக்கின்றன, ஜெபந்தான் அச்சாரமாக இருக்கிறது,
ஜெபந்தான் முதுகெலும்பாய் காணப்படுகிறது. ஜெபந்தான் எப்படிப்பட்டன்னு சொல்லி பாருங்க, அது தூணாய் இருக்கிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ ஜெபிக்க ஜெபிக்க எல்லா தடை என்ன செய்யுமா அங்கே உடஞ்சி போயிடும். கர்த்தர் என்ன செய்வாரா? அவர் பெரிய காத்து செய்வார். வாசிக்கலாம். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். யாக்கோபு எழுதின பொதுவான நிருபம் 1ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தை வாசிப்போம். சோதனை சகிக்கிற மனுஷன் சோதனையை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான், அவன் உத்தமன் என்று விளங்கின பின்பு கர்த்தர் தம்மிடத்தில் அன்பு கூறுவர்களுக்கு வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட ஜீவ கிரீடத்தை பெறுவான். சோதனை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான். சோதனை வர்றது நல்லது தான். ஆகவே வருவதற்கு முன்னாடி ஜெபிக்கணும், வந்த பின்னாடி ஜெபிக்கணும், விடக்கூடாது. ஆகவே இவையில் நாம் நிலைத்து நின்றால் தான் என்ன செய்ய முடியுமா? உத்தமன் சொல்லி ஒரு நல்ல சர்டிஃபிகேட் ஆண்டவருக்கு நம்ம கொடுக்குறார். எப்படிங்க? சோதனை வந்தது நல்லது தான். வர்றதுக்கு முன்னாடி ஜெபிக்கணும், வந்த பின்னாடி ஜெபிக்கணும், அதை விடக்கூடாது. அப்படி இருக்கும்போது தான் நீங்களும் நானும் யாருங்க? உத்தமன் சொல்லி யார் சொல்கிறா? கர்த்தர் சொல்கிறார். இந்த உத்தமன் என்ற வார்த்தையை காப்பாற்றுறதுக்கு நம்ம வாழ்க்கை என்ன செய்யணுமா? சரியாக நிற்க வேணும் வசனத்தில். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. என்ன சொல்லப்பட்டிருக்கிறதா? சோதனையை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான், அவன் உத்தமன் என்று விளங்கின பின்பு கர்த்தர் தம்மிடத்தில் அன்பு கூறுவர்களுக்கு வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட ஜீவ கிரீடத்தை அவன் பெறுவான். ஜீவ கிரீடத்தை பெறுவதற்கு சாதாரணமான காரியமா? ஓட்டப்பந்தயத்தில் ஓடுறவங்க எல்லாருக்குமே முதல் பரிசு கிடைக்குமா? யார் முன்னாடி போகிறாங்களோ அவங்களுக்கு தான் கிடைக்கும். ஆகவே எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்னைக்கு நீங்களும் நானும் நம்முடைய வாழ்க்கையின் பயணத்தில் நாம் சத்தியத்தில் நிலைத்திருக்க வேண்டும் சொன்னாக்க, உத்தமனாய் வாழ வேண்டும் சொன்னால், சோதனையை ஜெயிக்க வேண்டும் சொன்னால், சத்துருவை ஜெயிக்க வேண்டும் சொன்னால், நம்மோடு கூட கர்த்தர் இருக்கிறபடினாலே அவர் காட்டின பாதையில் நம்ம சரியாக நடக்கும் பொழுது உத்தமன் என்ற பெயர் என்ன செய்ய முடியுமா? வாங்க முடியும். அது சரியாக நம்ம என்ன செய்ய நடக்க முடியும். யார் உத்தமன்? கைகளில் இல்லாதவனும் இருதயத்தில் மாசு இல்லாதவனுமாக இருந்து தன் ஆத்மாவை மாய்க்கு ஒப்புக்கொடாமல் இருக்கவனே எப்படிப்பட்டவங்க? உத்தமன் சொல்லி பார்க்கிறோம். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டுடைய வேதம் சொல்லுகிற சங்கீதம் 119:1 சொல்லப்பட்டிருக்கிறது. நம்முடைய வேதத்தின்படி நடக்கிற உத்தம மார்க்கத்தார் எப்படிப்பட்டவங்க? பாக்கியவான்கள். அல்லேலூயா. பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, கர்த்தருடைய வசனத்தை கீழ்ப்படிந்து அதன்படி நடக்கும் பொழுது நம்முடைய வாழ்க்கையின் செய்வாரா? சரியாக எடுத்து கட்டுவார். வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது, வேதத்தில் வாசிக்கிறோம் பாருங்க. அவனவன் என்ன செய்யறான்? சோதிக்கப்படுகிற எவனும் நான் தேவனால் சோதிக்கப்படுகிறேன் என்று சொல்லாதிருப்பானாக. தேவன் பொல்லாங்கினால் சோதிக்கப்படுகிறவர் அல்ல, ஒருவனையும் அவர் சோதிக்கிறவரும் அல்ல. அப்போ தேவன் பாருங்க, ஆண்டவனை ரொம்ப சோதிக்கிறாருங்க. நடைமுறை வாழ்க்கையில் நிறைய இடங்களில் இப்படி சொல்கிறாங்க. ஏன் தான் இந்த மாதிரி சோதிக்கிற சொல்லி தெரியல. இந்த ஆண்டவ மன்னர வேலையை என்ன செய்யுதான்? என்னை ரொம்பவே என்ன செய்ய சோதிக்கிறான். பாருங்கள், படைத்ததான ஆண்டவருக்கு என்ன பேருங்க? இந்த ஆண்டவன் இல்லையா? அதுக்கு ஒரு மரியாதை இல்லாதபடிக்கு என்ன செய்கிறாங்க? வார்த்தை சொல்கிறாங்க. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. ஆகவே என்ன செய்யணுமா? படைக்கப்பட்ட தெய்வத்தை ஆண்டவருக்கு என்ன செய்யணுமா? நம்ம கொடுக்க வேண்டிய கனத்தை மரியாதை என்ன செய்யணும்? நாம் செலுத்த வேணும். என்னை கனம் பண்ணிடுவோம், நான் என்ன செய்வேன்? உனக்கு கனம் பண்ணிவின்னு சொல்கிறார் இல்லையா? கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. ஆகவே இந்த நாட்களில் வேதம் சொல்லுகிறது, ஒருவனும் தேவனால் சோதிக்கப்படும் சொல்லி என்ன செய்யக்கூடாதா? சொல்லக்கூடாதாமா. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். அப்போ சோதனை வருவது ஆண்டவர் மூலமாக சோதனை வரும், சத்துரு மூலமாக சோதனை வரும். எல்லார் மூலம் சோதனை வந்தாலும் என்ன செய்யணுமா? நம்ம எல்லாம் அவரையே நம்ம நோக்கி பார்க்கும் பொழுது அதிலிருந்து என்ன செய்வார்? நமக்கு ஜெயம் தர அவரால் முடியும். அல்லேலூயா, அல்லேலூயா. வேதம் சொல்லிக்கிறது பாருங்க. அவனவன் தன் சுய இச்சையினால் இழுக்கப்பட்டு சிக்குண்டு சோதிக்கப்படுகிறான். எப்படி சோதிக்கப்படுகிறான்? அவனவன் தன் சுய இச்சையினாலே இழுக்கப்பட்டு சோதிக்கப்பட்டு என்ன செய்கிறான்? சோதிக்கப்படுகிற சொல்லி பார்க்கிறோம். அப்போ சோதனை எப்படி வரும்னு சொல்லி பாருங்க. பாவம் செய்கிறதுனால சோதனை வருது. ஆண்டவர் சொன்னார், தோட்டத்தில் இருக்கிற எல்லா கனியும் சாப்பிடு, நான் காட்டுறதான கனி என்ன செய்யாத சாப்பிடாதுன்னு சொன்னார். ஆகவே அவர் எதை வேண்டான்னு சொன்னாரோ அதையத்தான் என்ன செய்தாங்க? இச்சித்து அவனவன் தன் சுய இச்சையினாலே விளக்கப்பட்ட கனியை இச்சித்து என்ன செய்தான்? பறித்து சாப்பிட்டால், ஆகவே தன்னுடைய கணவனுக்கு கொடுத்தால்,
2 பேருமாக சேர்ந்து என்ன செய்தாங்களா, அங்கே அவர்கள் மூலமாக பாவம் பிறப்பிக்கப்பட்டு சொல்லி பார்க்கிறோம். பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஏதோ ஒரு விதங்களில் என்ன செய்தா, தவறான பாதையில் போகிறதுக்கு இல்லையா, பொல்லாத வழியில் விழுந்து போகிறதுக்கு இப்படிப்பட்ட இச்சை என்ன செய்தால் இழுக்கப்பட்டு மனுஷன் ஆவிக்குரிய வாழ்க்கையில் முழுவதும் ஸ்பாயில் ஆகி திரும்பவும் மேலே எழும்பி வருவதற்கு ரொம்ப கஷ்டப்பட்டு என்ன செய்கிறான், கடந்து வருகிறான். ஆகவே தேவ பிள்ளையே, இந்த நாட்களில் பாவத்துக்கென்று செத்து நீதிக்கென்று பிழைத்திருக்கிற ஆண்டவர் என்ன செய்தாரா, அவருடைய அன்பை நம்ம ருசித்து இருக்கிறோம். நாம் ஒரு காலங்களில் அவர் விட்டு தூரமாய் கடந்து போனோம். இப்போ அவருடைய அனாதி தீர்மானத்தின்படி என்ன செய்கிறாரா, அவருடைய அன்புக்குள்ளாக இழுத்து கொண்டார். ஆகவே அவருக்கு நம்ம என்ன செய்யக்கூடாது, துரோகம் பண்ணக்கூடாது. ஆண்டவர் என்ன செய்யக்கூடாதா, ஏமாற்றக்கூடாது. ஆண்டவர் வஞ்சிக்க கூடாது. ஆண்டவருக்கு விரோதமான தவறு பாவத்தை செய்யக்கூடாது. பாவம் செய்கிறதுக்கு என்ன செய்யணும் சொல்லி பாருங்க, பாவத்துக்கு விரோதமாக என்ன செய்ய போராட வேணும். பாவத்தை விட்டு விலகி போய்விட வேணும். ஒரே ஓட்டமா யோசேப்பு என்ன செய்தான்னு சொல்லி பாருங்க, கர்த்தருக்கு மகிமை உண்டாவதா. போத்திபாருடைய வீட்டில் இருந்தான். ஒவ்வொரு நாள் அந்த மனிதனை தொந்தரவு டார்ச்சர் பண்ணிகிட்டே இருந்தான். ஆகவே அங்கிருந்து தன்னுடைய ஆத்மாவை காத்து கொள்வதற்கு புறப்பட்டு கடந்து போகும் பொழுது அநியாயமான குற்றப்பழி அவருடைய வஸ்திரத்தை உரிந்து கொண்டால். நடந்த காரணம் என்ன, ஜெயிலில் கொண்டு போய் போட்டாங்க. கர்த்தர் யோசேப்போடு கூட இருந்தார். இவ்வளவு பெரிய அநியாயத்தை நான் எப்படி செய்ய முடியும்னு சொல்லி கர்த்தருக்கு பயந்து நடந்த மனுஷன் என்ன செய்யணும் சொல்லி பாருங்க, தவறான பழக்கத்தை விட்டுட்டு ஆண்டவருக்கு மட்டுமே என்ன செய்தா, பயந்து ஜீவித்த மாத்திரத்தில் கடந்து போனான். சோதனை வந்தது. விலங்குகளினால் என்ன செய்தாங்களா, விலங்குகளினால் கால்களை மாற்றினாங்க. ஆகவே கர்த்தருக்கு மகிமை உண்டா, சிறைச்சாலை கொண்டு போய் அடைத்தாங்க. ஆனாலும் யோசேப்போடு யார் இருந்தார், கர்த்தர் இருந்தார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆகவே பாருங்க, கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. ஆகவே ஆண்டவர் அவனோடு கூட இருந்தபடினாலே அவனுக்கு என்ன செய்தா, சோதனை வந்தது. அந்த சோதனையிலிருந்து அவனுக்கு தப்பித்து கொள்ளக்கூடியதான வழியை உண்டாக்கினார். அங்கே இருக்கிறதான காவல்காரன் கண்களில் தயவு கிடைத்து அவனுக்கு விடுதலை கிடைத்தது சொல்லி பார்க்கிறோம். மட்டுமல்ல, யோசேப்பு எகிப்தில் என்ன செய்ய சொல்லி பாருங்க, அவனை கர்த்தர் உயர்த்தி வைத்தினார். எல்லா அதிகாரத்தை அவர் கொடுத்தார். யோசேப்பு அனுமதி இல்லாமல் ஒரு மனிதனுக்கு கால் ஆட்டக்கூடாது, ஒரு மனிதனுக்கு கையும் ஆட்டக்கூடாது. ஆகவே அப்படியாக என்ன செய்து சொல்லி பாருங்க, அவ்வளவு அதிகாரத்தை கர்த்தர் கொடுத்து ராஜ்யம் முழுவதுமாக ஆளுகை செய்யக்கூடியதான என்ன செய்தார், அந்தஸ்தை, உயர்வை, மேன்மையை கர்த்தர் கொடுத்தார். அல்லேலூயா. இதுக்கு என்ன காரணம், அவனுக்கு சோதனை வந்தது. அந்த சோதனையில் என்ன செய்தார் சொல்லி பாருங்க, அவன் தப்பித்து கொண்டான். அது கர்த்தருடைய கிருபை அவனை சூழ்ந்து கொண்டது. அவன் பாவத்தில் விழுந்து போகவில்லை. தன்னுடைய ஆத்மா நஷ்டப்பட்டு போகக்கூடாது சொல்லி என்ன செய்தான், அவன் விலகி வந்தான். இப்படித்தான் பரிசுத்தவான்கள் நிறைய பாவங்கள் செய்யும்படியாக நிறைய காரியங்கள் கடந்து வரும். நாம் மிக எச்சரிக்கையாக இருந்து நம்முடைய ஆத்மாவை காத்துக்கொள்ள வேண்டும். ஆண்டவருடைய வேதம் சொல்லுகிறது. ஆகவே நீதிமொழி 4ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம் சொல்லப்பட்டிருக்கின்றன, எல்லா காவலோடும் உன் இதயத்தை காத்துக்கொள் சொல்லி பார்க்கிறோம். அல்லேலூயா, அல்லேலூயா. அருமையான கர்த்தருடைய பிள்ளை, எல்லா காவலோடும் உன் இதயத்தை என்ன செய்யணுமா, காத்துக்கொள்ள வேணும், காத்துக்கொள்ள வேணும். அதுதான் நல்லது. ஆத்மா வெளியேற பெற்றது. ஆத்மாவுக்காக வேண்டித்தான் ஆண்டவரை இயேசு உலகத்தில் வந்து நம்மை தேடி வந்து அன்பு கூர்ந்து நாம படுகிறதான உபத்திரவங்கள், பாடுகளுக்காக, பாவங்களுக்காக அவர் ஒருவரே பலியானார். அவர் ஒருவரே என்ன செய்தார், ரத்தத்தை சிந்தினார். அவர் ஒருவரே என்ன செய்தாரா, சிலுவையிலே அறையப்பட்டது சொல்லி பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, இப்படிப்பட்டதான ஒரு நல்ல தெய்வத்தை, நல்ல ஆண்டவரை, நல்ல தேவனை உலகம் வெறுக்குது, சமுதாயம் வெறுக்குது. ஆகவே சாதி சனங்கள் என்ன செய்றாங்க, வெறுக்கிறாங்க. ஆகவே அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, ஆண்டவரை இயேசு கிறிஸ்து நம்மை தேடி வந்து நம்மை விழுந்து கிடந்த பாவத்தில் நம்ம தூக்கி எடுத்து ஒரு பரிசுத்தமான வாழ்க்கை தருவதற்காக நம்மை எவ்வளவாய் நேசிக்கிறார். நம்மை வெறுக்கவில்லை, நம்மை என்ன செய்யலையா, அவர் உதறி போடவில்லை. என்ன செய்தார், நம்மை நேசிக்கிறார். இதுவரைக்கும் நேசித்து நம்மை என்ன செய்ய அவரோடு கூட சேர்த்து வாழ வைக்கிறவர். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. ஆகவே நீதிமான்களுக்கு துன்பங்கள் வரும், அவை எல்லாவற்றையும் செய்வார், அவனை விடுவிப்பார். ஆகவே கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு துன்பங்கள், பாடுகள், கஷ்டங்கள் எல்லாம் வந்தாலும் ஒரு சோதனை தான். அதிலிருந்து என்ன செய்யணுமா, ஜெயிக்கிறதுக்கு கர்த்தரை விட்டு வழி வழி போய்விடவே கூடாது. உங்கள் வாழ்க்கை சரியாய் காத்து கொள்ளப்பட வேண்டும். அதுதான் நல்லது. ஏதாவது ஒரு வகைகளில் சத்ரு விழச் செய்யும்படியாக கடந்து வருவான். நம்ம மிக ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. வாசிக்கலாம். தானியேல் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தை வாசிங்க. தானியேல் 3:17.
ம் என்ன சொல்லப்பட்டிருக்குதுங்க? நாங்கள் ஆராதிக்கிறதான தேவன் எங்களை தப்புவிக்க எப்படிப்பட்டவரா? ஆமாம், அவர் எரிகிற அக்கினி சூளைக்கோ ராஜாவாகி உம்முடைய கைக்கோ நீங்களாக்கி விடுவிப்பார். ஆகனா இவர் சொல்கிறாங்க, அருமையான நேபுகாத்நேச்சார் கண்ட சொப்பனத்தையும் அர்த்தத்தையும் வெளிப்படுத்தினாங்க. அவர் கண்ட சொப்பனத்தின்படியாகவே ஒரு சிலையை என்ன செய்தாங்களா அவர் செய்து வைத்து எல்லா குடிமக்களும் என்ன செய்யணுமா தண்டனிட்டு பணிந்து கொள்ள வேணும். அப்படி பணியாதவங்க என்ன செய்வாங்க, அக்கினி சூளையில் போட்டுன்னு சொல்லி எல்லாம் அங்கே விளம்பரம் பண்ணாங்க. உலகம் முழுவதும் அந்த ஊர் முழுவதும் என்ன செய்தாங்களா அறிவிப்பு கொடுத்தாங்க. செய்தி எப்படியெல்லாம் பரவுதுன்னு சொல்லி பாருங்கள். ஆகவே சாத்ராக், மேசாக், ஆபேத் நேகோ 3 பேர் கர்த்தர் மேலே மிகுந்த விசுவாச வைராக்கியமாக நின்னாங்க. ஆண்டவருக்காக நின்னாங்க. நீங்கள் நிறுத்தின பொருட்களை என்ன செய்ய மாட்டோம், நாங்கள் வணங்க மாட்டோம். ஆகவே எங்களை அக்கினி சூழலில் போட்டாலும் சரி, ஆகவே எங்கள் ஜீவனை போனாலும் சரி என்ன செய்ய மாட்டோம், நாங்கள் எங்கள் ஆண்டவரை விட்டு கொடுக்க மாட்டோம் என்று சொல்லி வைராக்கியமாக நின்னாங்க. ஆகவே எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அவர்களுக்கு உபத்திரம் வந்தது, சோதனை வந்தது. அவைகள் மத்தியில் பாருங்கள் கர்த்தர் செய்தாரா ஜெயம் பெற்றான்னு சொல்லி பார்க்கிறோம். இந்த 3 பேர்த்தினுடைய வாழ்க்கையில் கர்த்தர் என்ன செய்த உலாவினார். ஆக அவளுக்கு எந்த சேதம் அணுகவில்லை, முடி கருகி போகவில்லை, வஸ்திரம் என்ன செய்யலையா வெந்து போகவில்லை, சரீரம் அழிந்து போகவில்லை. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. ஆண்டவருக்காக வைராக்கியமாக நின்னாங்க. நாங்கள் ஆராதிக்கிறதான தேவன் எங்களை தப்புவிக்க வல்லவர். அவரே எங்களை தப்புவிக்காமல் போனாலும் நீங்கள் நிறுத்தின சிலை என்ன செய்ய மாட்டோம், வணங்க மாட்டோம்னு சொல்லி உறுதியாக நின்னாங்க, விசுவாசமாக நின்னாங்க, நம்பிக்கையோடு நின்னாங்க. எங்கள் ஜீவனுக்கு என்ன வந்தாலும் சரி நாங்கள் அதை பற்றி கவலைப்படமான்னு சொல்லி என்ன செய்தாங்களா அவர் ஸ்ட்ராங்காக நிற்கும் பொழுது அவளுக்கு பெரிய சோதனை வந்துச்சு. எரிகிற சூழலில் தூக்கி போட்டாலும் கூட ஆகவே வழக்கம் போல எரிகிறதான சூட்டை பார்க்கலும் அதிகமான அந்த வெப்பத்தை பார்க்கலும் அதிகமாக என்ன செய்தாங்களா கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. அங்கே வெப்பத்தை போட்டு அவர்கள் என்ன கொலை அவர்களை அழிப்பதற்கு வழி செய்தாங்க. ஆனால் நடந்த காரியம் என்ன, அவளால் நினைச்ச முடியா அவளுக்கு எந்த சேதம் வராதபடி கர்த்தர் கிருபையாய் பாதுகாத்து கொண்டார். அல்லேலூயா, அல்லேலூயா. இப்படிப்பட்ட ஒரு வைராக்கியம் இந்த நாட்களில் தேவ பிள்ளைகளாக நீங்களும் நானும் கர்த்தருக்குள்ளாக நிற்கும் பொழுது தேவன் பெரிய காரியத்தை அவர் செய்வார். நம்மோடு கூட கர்த்தர் இருந்து செய்கிற காரியத்தை நாம் பார்க்க முடியும் இல்லையா? அல்லேலூயா, அல்லேலூயா. ஆகவே அநேக பிள்ளைகள் இப்படியாக என்ன செய்கிறாங்களா பலவிதமான பாடுகளில் சிக்கல்களுக்குள்ளாக சோதனைக்குள்ளாக கடந்து போகும் பொழுது அவர் கர்த்தருக்காக நிற்கிறதான பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் கர்த்தர் ஜெயத்தை கொடுக்கிறார், பெரிய கர்த்தர் செய்யறான்னு சொல்லி பார்க்கிறோம். அல்லேலூயா, தேவனுடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. யோபு பற்றி உங்களுக்கு நல்லா தெரியும். ஆண்டவருடைய வேதம் சொல்லுகிறது 23ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் சொல்லப்பட்டிருக்கின்றன. நான் போகும் வழியை அவர் அறிவார், என்னை சோதித்த பின்பு என்ன செய்வேன், நான் பொன்னாக விளங்குவேன்னு சொன்னான். யோபு வாழ்ந்த நாட்களிலே சரியான கொடைவள்ளல், தாராள பிரபு, சரியான ஐஸ்வர்யனாக காணப்பட்டான். அந்த யோபு வாழ்ந்த நாட்களிலே அவனைப் போல ஐஸ்வர்யவான் யாருமே கிடையாது. எல்லா வசதி வாய்ப்பும் இருக்குது. ஆகவே கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. சாத்தான் சோதிச்சான். ஆகவே ஆண்டவர் சொன்னார் அவன் மேலே கை போடாதுன்னு சொல்லி. ஆகவே அவன் ஜீவனை எடுப்பதற்கு என்ன சொல்லி அதிகாரம் கொடுக்கவே இல்லை. ஆனாலும் நடந்த காரியம் என்ன, யோபு தன் நாவினால பாவம் செய்யவில்லை. ஆகவே கர்த்தருக்காக அவன் வைராக்கியமாக நின்னான். உத்தமனும் இல்லையா சன்மார்க்கனும் அவன் கர்த்தருக்கு பயந்து நடக்கிறவனுமாய் காணப்பட்டான்னு சொல்லி பார்க்கிறோம். இப்படிப்பட்டதான யோபுடைய வாழ்க்கையில் என்ன வந்ததா, சரி ஒரு பெரிய வீழ்ச்சி வந்தது, ஒரு பிளவு வந்தது. ஆகவே அங்கே பார்க்கும் பொழுது அவன் கர்த்தருக்காக வைராக்கியமாக நிற்கிறான். என்னை சோதித்த பின்பு நான் பொன்னாக விளங்குவேன். இந்த பாதையில் என்னை கொண்டு போக தேவன் விரும்புகிறார். அவருடைய சித்தத்துக்கு என்ன செய்ய என்னை விட்டு கொடுக்கிறேன். என் வாழ்க்கையில் என்ன கஷ்டம் வரட்டும், எவ்வளவு துன்பங்கள் வரட்டும், எவ்வளவு நெருக்கங்கள் வரட்டும், எவ்வளவு இல்லாமல் போனாலும் பரவாயில்ல, எல்லாமே அழிந்து போனாலும் பரவாயில்ல, ஆண்டவர் என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார், நிச்சயமாக என்னை என்ன செய்வார், என்னை காத்து கொள்ளுவார் சொல்லி அவன் விசுவாசமாக இருந்தான். அவனுக்கு இருக்கிறதான எல்லாம் போச்சு. ஆகவே அவருடைய மனைவி சொன்னார் கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. ஆகவே நாம் என்ன செய்தோம், ஒரு கவலை தெரியாது,
வியாதி தெரியாது, கஷ்டம் தெரியாது, பணம் குறைவு தெரியாது, இப்படியெல்லாம் நம்ம வாழ்ந்து கொண்டிருந்தோம். இப்போ நம்ம வாழ்க்கையில் என்ன செய்தா ஒரு பெரிய இடி விழுந்து விட்டது. இனி நம்முடைய வாழ்க்கையில் மேலே எழும்பி வருவதற்கு இனி தருணமே இல்லை, வாய்ப்பே கிடையாது, சந்தர்ப்பமே இல்லை, அவ்வளோதான் போச்சு. இனி என்ன செய்ய வேண்டாம், இனி தேவன் இவ்வளவு நாளாக நீ ஸ்தோத்திரம் பண்ணினது போதும். ஆகவே நீ என்ன செய்ய போற, தேவனை தூஷித்து உன் ஜீவனை விடுன்னு சொல்லி தன் மனைவி சொன்னான். அருமையான யோபு சொன்னார், பைத்தியக்காரி பேசுகிறதை போல பேசுகிறாய், கர்த்தருடைய கரத்தில் நன்மையை பெற்ற நாம் தீமை பெற வேண்டாமோ என்று சொல்லி அவர் சொன்னார். ஆகவே கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார், கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் என்று சொல்லி சொன்னார். ஆகவே எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அவர் சொல்றாரு யோபு 13 ஆக வேதத்தில் வாசிக்கிறோம், கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. 15 சொல்லப்பட்டிருக்கிறது, அவர் என்னை கொன்று ஓட்டாலும் அவர் மேல் எப்படி இருப்பேன், நம்பிக்கையாக இருப்பேன். என் வாழ்க்கையில் எந்த நிலைமையில் நான் போய் கொண்டு இருந்தாலும் பரவாயில்ல, எனக்கு அவர் போதும் என்று சொல்லி என்ன செய்தா உறுதியாக நின்றான். எல்லாம் போனாலும் பரவாயில்ல, எனக்கு அதை பற்றி கவலை இல்லை. பிள்ளைகள்லாம் செத்து போனாங்க, ஆகவே வயலெல்லாம் என்ன செய்தா அழிஞ்சு போச்சு, எல்லா சொத்துக்களும் அழிஞ்சு போச்சு, ஒன்றுமே இல்லை. அருமையான கர்த்தருடைய பிள்ளையை ஒரு நிர்பந்தமான நிலைமையில் இருக்கிறான். அவ்வளவா சோதித்தான் சத்துருவானவன். ஆனாலும் கூட அவன் என்ன செய்தா கர்த்தரை குறை சொல்லவே இல்லை. ஏன் ஆண்டவரேன்னு சொல்லி அவன் கேள்வி கேட்கல. ஏன்னு சொல்லி என்ன செய்யலையா, கர்த்தரை பார்த்து அவன் கேள்வி கேட்கவே இல்லை, ஆண்டவரை பார்த்து முறுமுறுக்கவும் இல்லை, கோபப்படவும் இல்லை. அவன் என்ன செய்தான் சொல்லி பாருங்க, ஆண்டவருடைய வார்த்தைக்கு முழுவதுமாய் அவன் கீழ்ப்படிந்து அவன் கடந்து வந்தான். நடந்த காரியம் என்ன, அவன் என்னெல்லாம் இழந்து போனானோ இரட்டிப்பாய் திரும்ப என்ன செய்த கர்த்தர் கொடுத்தார். யோபு 42:12 படிங்க. யோபுடைய முன்னிலைமையிலும் பின்னிலைமை. ஆமாம், பாருங்க யோபுக்கு என்ன செய்தார, கர்த்தர் எல்லாம் கொடுத்து அவளை வெற்றி சிறக்க பண்ணினான்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். இழந்து போனது எல்லா பொருள்களையும் திரும்பமாக கர்த்தர் கொடுத்து அவள் என்ன செய்தாரா, ஆசீர்வதித்தார். அப்போ கிறிஸ்துவுக்காக நம்ம எதை இழக்கிறோமோ அதையெல்லாம் என்ன செய்கிறாரா, ஆண்டவர் திரும்ப நமக்கு தருவார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆகவே நாம் விசுவாசத்தில் நிலைத்து நம்ம நிற்க வேணும். தேவனுக்கு தெரியும். ஆகவே என்னுடைய வாழ்க்கை எப்படி கொண்டு போவார் சொல்லி அவர் அறிந்திருக்கிறார். எனக்குன்னு சொல்லி தனியாக ஒரு வட்டத்தை போட்டுக்கொண்டு நான் இதில் தான் இருப்பேன்னு சொல்லி என்ன செய்யக்கூடாது, சொல்லக்கூடாது. அவருடைய சித்தத்துக்கு விட்டு கொடுத்து வரும் பொழுது எவ்வளவு உபத்திரம் வரட்டும், எவ்வளவு பாடுகள் வரட்டும், என்ன வந்தாலும் சரி, ஆண்டவரை மறுதளிக்கக்கூடாது, கேள்வி கேட்கக்கூடாது, இல்லையா? கர்த்தரை பார்த்து கெட்ட வார்த்தை பேசக்கூடாது. என்ன செய்யணுமா, நாம பொறுமையாய் காத்திருக்கணும். யோபின் பொறுமையை கவனித்திருக்கிறேன்னு சொல்லி பார்க்கிறோம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, அவள் இழந்து போனது எல்லாம் திரும்ப கர்த்தர் கொடுத்தா. அப்போ நீதிமானுக்கு என்ன வருமா, சோதனை வரத்தான் செய்யும். அவைகள் மத்திய என்ன செய்யணுமா, கர்த்தருக்குள்ளாக நம்ம காத்திருக்க வேணும். அப்போ சத்துரு வெட்கப்பட்டு போயிடுவான். இழந்து போனதெல்லாம் திரும்ப கர்த்தர் கொடுத்து அவனை மகிமைப்படுத்தினார். கனத்தினாலும் மகிமினாலும் என்ன செய்தாரா, கர்த்தர் முடிசூட்டினார். அல்லேலூயா, அல்லேலூயா. வாசிக்கலாம் லூக்கான சுவிசேஷம் 8:13 வாசிங்க. 8:13. கற்பாறை மேல் விதைக்கப்பட்டவர்கள் சரி, ஆயினும் தங்களுக்குள்ளே வேர் கொள்ளாதபடியினாலே கொஞ்ச காலம் மட்டுமே விசுவாசித்து, கவனிங்க, சோதனை காலத்தில் என்ன செய்கிறாங்களா, ஆமாம், கொஞ்ச காலம் மட்டுமே என்ன செய்கிறாங்களா, விசுவாசிக்கிறாங்க. ஒரு கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு ஒரு நெருக்கம் வரும் பொழுது, இடர்கள் வந்து வரும் பொழுது, கஷ்டங்கள் வரும் பொழுது, பண கஷ்டங்கள் வரும் பொழுது, பலவிதமான காரியங்கள் நம்ம கடந்து வரும். என்ன செய்கிறாங்களா, இந்த கற்பாதையில் விதைக்கப்பட்ட விதையை போல் என்ன செய்யுது, அவங்க என்ன செய்கிறாங்களா, சோதனை வரும் பொழுது என்ன செய்கிறாங்க, ஆண்டவருடைய நாமம் வசனத்தை விட்டு பின்வாங்கி போயிடுறாங்க. சரி, என்னடா வாழ்க்கை, உலகத்தில் எல்லாரும் எப்படி எப்படியோ வாழுறாங்க, நல்லா இருக்கிறாங்க, எவ்வளவோ துன்பங்களை செய்கிறாங்க, தொல்லைகள் பண்ணுறாங்க, என்னென்னவோ செஞ்சுட்டு இருக்கிறாங்க, அவங்கெல்லாம் எப்படி இருக்கிறாங்களா, நல்லா இருக்கிறாங்க. நான் மட்டும் என்ன செய்கிறேன், நான் கர்த்தருடைய வசனத்தை பிடித்து கொண்டு நிற்கிறேன், ஆனாலும் என்ன செய்ய முடியல, என்னால் நிலைத்திருக்க முடியல. கடைசி என்ன செய்ய சொல்லப்பட்டு பாருங்கள், சோதனையிலிருந்து என்ன செய்கிறாங்களா, விலைக்கு போகிற. திரும்பி அந்த வசனம் முதல்ல இருந்து படிக்கலாம். சரி, ஆயினும் தங்களுக்குள்ளே வேர் கொள்ளாதபடியினாலே
கொஞ்ச காலம் மட்டுமே விசுவாசிக்கிறாங்க. பாருங்க, சோதனை வரும் பொழுது என்ன செய்கிறாங்களா? பேக் அடிச்சிடுறாங்க இல்லையா? ஓங்கய்யா, ஆண்டவர் வேண்டாம், ஒன்றும் வேண்டாம், அந்த உலகத்தில் நான் அடுத்த நேரம் சாப்பாடு எனக்கு வழி இல்லை, கஷ்டமாக இருக்குது, நான் என்ன செய்யட்டும்? இன்றைக்கி என்ன செய்கிறாங்க? மறுதளிக்கிறாங்க, பின்வாங்கி போயிடுறாங்க, ஆண்டவரை குறை சொல்கிறாங்க, தூஷிக்கிறாங்க, வசனத்தை கை கொள்ள மாட்டேங்கிறாங்க. இப்படி நம்ம இருக்கக்கூடாது. என்ன செய்யணுமா? சோதனைகள் வரும் பொழுது நம்முடைய சித்தம் ஆண்டவர் சொல்லணும். அது அந்த பக்குவத்தில் நம்ம வரும் பொழுது நாம் பலப்படுவோம். நம்ம என்ன செய்வோங்க? நம்ம பலப்படுவோம். இதெல்லாம் சும்மா சாதாரணமான காரியம் சொல்லி செய்யுமா? கடந்து போயிடும். மழை போல் வருவதெல்லாம் பனி போல் என்ன செய்யுமா? அது போயிடும். அல்லேலூயா, அல்லேலூயா. வசனத்துக்கு என்ன செய்யக்கூடாதா? கீழ்ப்படியாமல் விடக்கூடாது, கீழ்ப்படிஞ்சே ஆக வேணும். வசனம்தான் கர்த்தருடைய வார்த்தை இல்லையா? மனுஷன் அப்பத்தினால் மாத்திரமில்லை, அவருடைய வாயிலிருந்து புறப்படுகிற வார்த்தையினால் என்ன செய்வான்? பிழைப்பான். அப்போ தேவ பிள்ளை கடைசி நாட்கள் என்ன செய்யணுமா? விசுவாசத்தை காண்பாரோ? நீங்கள் விசுவாசிக்க வேணும். இப்படி கஷ்டம் வரும்பொழுது, துன்பங்கள் வரும்பொழுது, என் வாழ்க்கையில் எப்படியோ என்னென்னமோ என்ன செய்த நம்ம கனவு கண்டு வச்சுருந்தேன், எல்லாம் போச்சு, எல்லாம் குட்டிச்சவராக போச்சு, எல்லாம் மண்மேடாக போயிடுச்சு, சுக்குணராக போயிடுச்சு, எல்லாம் ஒன்றுமில்லாமல் போயிடுச்சுன்னு சொல்லி என்ன கடைசியில் ஆண்டவர் என்ன செய்யக்கூடாதா? அவங்க பின் வாங்கி சோதனை காலம் வரும்பொழுது என்ன செய்கிறாங்க? பின் வாங்கிடுறாங்க. அப்படி இருக்கக்கூடாது. நம்ம கர்த்தருக்குள்ளாக நிலைத்து நிற்க வேணும். ஆண்டவருடைய வசனம் சொல்லுகிறது, அவரோட கூட பாடுகளை சகித்தால் அவரோட கூட என்ன செய்வீங்க? ஆளுகை செய்வீர்கள். இக்காலத்து பாடுகள் இனிவரும் மகிமைக்கு அது ஒப்பிடத்தக்கவள் அல்ல. அல்லேலூயா, அல்லேலூயா. என்ன வந்தாலும் சரி, கர்த்தருக்காக நிற்க வேணும். அதுதான். பசி வரும், பட்டினி வரும், கஷ்டங்கள் வரும், குறைவுகள் வரும், பலவீனங்கள் வரும், எல்லாம் வந்தாலும் என்ன செய்யணுமா? கர்த்தருக்காக நிற்கணும். அப்படி நிற்கும் பொழுது என்ன செய்வோம்? நிச்சயமாகவே நம்ம ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியும். வேதம் சொல்லுகிறது, கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. யோவான் 16:33 சொல்லப்பட்டிருக்கிறது, உலகத்தில் உபத்திரவம் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், இதோ உலகத்தை நான் ஜெயித்தேன். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 14:22 சொல்லப்பட்டிருக்கிறது, அநேக உபத்திரவத்தின் வழியாக தேவனுடைய ராஜ்யத்துக்குள் பிரவேசிக்கும் சொல்லி பார்க்கிறோம் இல்லையா? வாசிங்க வசனத்தை. அநேக உபத்திரவத்தின் வழியாக தேவனுடைய ராஜ்யத்துக்குள் பிரவேசிக்க வேண்டும் என்று சொன்னால் போதும். இங்கே பார்க்குறோம், அநேக உபத்திரவங்கள் வரத்தான் செய்யும். அவர்கள் மத்தியிலிருந்து தேவனுடைய ராஜ்யத்தை போய் சேர முடியும். அவர்கள் மத்தியில் என்ன செய்யணுமா? நம்ம ஆண்டுக்குள் வைராக்கியம் நிற்கும் பொழுது அவர் எல்லாம் நம்ம பார்த்து கொள்ளுவார். அதிலிருந்து நமக்கு விடுதலை தருவதற்கு அவரால் கண்டிப்பாக என்ன செய்யுமா? முடியும், நடத்துவார். பெரிய காரியத்தை அவர் செய்வார் இல்லையா? அல்லேலூயா, அல்லேலூயா. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, எல்லாருக்கும் பாடுகள் உண்டு. வேதம் சொல்லுகிறது, நீங்கள் சோதனைக்குட்படாதபடிக்கு விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள். மாம்சம் என்ன செய்தா? ஆவியோ உற்சாகம் உள்ளது தான், மாம்சமோ பலவீனம் உள்ளது. ஆகவே தேவ பிள்ளையே, சோதனை காலம் வரும் பொழுது இடறி போய்விடக்கூடாது, விசுவாசம் விட்டு போய்விடக்கூடாது. நம்ம கர்த்தருக்குள்ளாக நிலைத்து நிற்க வேணும். ஆகவே உலகத்தில் பாடு இருக்கும், மேடு பள்ளம் ரோட்டில் இருக்கத்தான் செய்யும். நான் மேட்டில் தான் போவேன், பள்ளத்தில் போக முடியாது சொல்லக்கூடாது. என்ன செய்யணுமா? ஆகவே நம்ம எல்லாம் கர்த்தருடைய வார்த்தை கீழ்ப்படிந்து நடக்கும் பொழுது தேவன் எல்லாவற்றையும் நமக்கு என்ன செய்வாரா? தப்புவிக்க நமக்கு கிருபை செய்வார், உதவி செய்வார். நம்ம என்ன செய்வாரா? ஆசீர்வதிப்பார், பெரிய காரியத்தை அவர் செய்வார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவருடைய வேதத்தில் வாசிக்கிறோம், ஆண்டவருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, கர்த்தர் நமக்கு எப்படிப்பட்டவரா? அவர் நல்லவராக இருக்கிறார். அவர் ஏற்கனவே சிலுவையில் என்ன செய்தாரா? சோதனையை என்ன செய்தாரா? அவர் ஏற்றுக்கொண்டவர். சோதனை நமக்கு என்ன செய்திருக்கார்? விடுதலை கொடுத்திருக்கிறார். அதனால் இந்த நாட்களில் நீங்களும் நானுமாய் அவர் கேட்டதான ஜீவியத்தை செய்வதற்கு முழுவதுமாய் நம்ம என்ன செய்ய ஒப்பு கொடுத்து நம்ம நடக்கும் பொழுது அவர் பெரிய காத்த செய்வார். வாசிங்க அந்த மத்தேயு சுவிசேஷம் 26. நீங்கள் சோதனைக்குட்படாதபடிக்கு விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள். ஆவி உற்சாகம் உள்ளது தான். அல்லேலூயா. மாம்சமோ ஆமே. இந்த நாட்களில் ஜெபமெல்லாம் மங்கி போச்சு இல்லையா? ஜெபமெல்லாம் ஒன்றுமே கிடையாது, சரியில்லை. ஒரு 2 மணி நேரம் ஜெபம் பண்ணால் ஜெப குறைவு தான். அந்த ஜெபத்து நிமித்தமாக நமக்கு பெருமை வரக்கூடாது, நாம் விழுந்துருவோம். அதனால் என்ன செய்யணும்? நாம் இன்னும் எனக்கு ஜெபாவை தாங்கையான்னு சொல்லி கேட்க வேணும். ஜெபத்தின் வல்லமையை தாங்க, ஜெபத்தின் அபிஷேகத்தை தாங்க. இன்னும் கர்த்தாவே எரிந்து பிரகாசிக்க விளக்கேனை மாற்றுங்க. ஆண்டவரே உம்மை போல் நான் ஜெபிக்கணும் ஐயா சொல்லி கேளுங்க.
ஆகவே நம்முடைய ஆத்ம தாகம் வாஞ்சியை கர்த்தர் பார்த்து என்ன செய்வாரா, அந்த ஜெப ஆவி நமக்கு ஊற்றுவார். ஆகவே என்ன செய்வார், நம்ம ஜெபத்தில் எழும்பி பிரயாசிக்கும் பொழுது எல்லா கட்டுகளும் உடைக்கப்படும், எல்லா சிறையிருப்பும் மாறும், சத்துரு என்ன செய்வான், நொறுங்கி போவான். தேவரீர் எழுந்தருளும், சத்துருக்கள் சிதறடிக்கப்பட்டு போவார்களாக, பகைவர்கள் ஓடி போவார்கள் சொல்லி பார்க்கிறோம். ஆகவே இந்த நாட்களில் கர்த்தர் நமக்கு ஜெயத்தை என்ன செய்வாரா, ஜெயத்தை கட்டளையிடுவார். ஆகவே ஜெபமே ஜீவனாக இருக்கிறபடினாலே நாம் ஜெபிக்கும் பொழுது நிச்சயமாக என்ன செய்வோம், அவர் பெரிய கதை செய்வார். உலகத்தை நம்ம ஜெயிக்கலாம். ஆகவே உலகத்தில் வருகிற பாடுகளை ஜெயிக்க முடியும். தேவனுடைய ஜெபம் என்ன செய்தா, நம்மோடு கூட இருந்து அவர் பெரிய கதை செய்வார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆகவே இந்த நாட்களில் ஜெப நேரங்களை அதிகமாக கூட்டிக் கொள்ளுங்க. உலகத்தில் இருக்கிற வரைக்கும் ஓடிட்டே தான் இருப்போம், எல்லாருக்கும் உண்டான காரியங்கள் தான். ஆனால் என்ன செய்யக்கூடாது, ஜெபத்தை விடவே கூடாது, மறந்துடாதீங்க. தேவனுக்கென்று கொடுக்கப்பட்ட நேரத்தை இழந்து விடாதே. ஜெப நேரத்தை மறந்தாக்க தேவன் என்ன கடந்து போயிடுவார். ஆகவே 4 ஜாபம் இருக்குது, நல்லா கவனிங்க. 4 ஜாபம் என்னங்க? முதலாவது ஜாபம் 9 to 12 பறவைகள், நடமாடும் மிருகங்கள் இல்லையா, எல்லாம் என்ன செய்யுதா, அந்த நேரத்தில் வந்து பகலெல்லாம் சுற்றிட்டு வந்து என்ன செய்யுமா, இரவில் வந்து தங்கிடும். 2வது நேரம் மனுஷன் நமக்கு தூங்குகிற நேரம். என்ன நேரம்? கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. அந்த 12 மணிலிருந்து இல்லையா, 9 to 6 to 9, 9 to 12, 12 to 3, 3 to 6, 4 ஜாமம் கர்த்தருக்கு மகிமை உண்டாவது. முதலாவது பறவைகள் விலங்குகள் எல்லாம் தூங்குகிற நேரம், 2வது மனுஷன் தூங்குகிற நேரம், 3வது சத்துரு என்ன செய்வான், அவன் கிரியை செய்கிற நேரம். 12 மணிலிருந்து 3 மணி வரைக்கும், 3 மணிலிருந்து 6 மணி வரைக்கும் தேவனாய் கர்த்தர் தம்முடைய பிள்ளைகளோடு வந்து வாசம் பண்ணி உலாவுகிறதான நேரம். ஆக வந்து ஜெப நேரத்தை கர்த்தருக்கு நம்ம கொடுத்து தேவ சமூகத்தில் நம்ம ஜெபிக்கும் பொழுது ஜெபமே ஜீவன், ஜெபமே ஜெயமாக இருக்கும். சத்துருக்கள் என்ன செய்வான், நொறுங்கி போயிடுவான். அதிகாலை ஜெபம் வாழ்க்கையில் ஒரு எழுப்புதலை உண்டாக்கும், ஒரு திருப்புமனை உண்டாக்கும், ஒரு பெரிய காற்று செய்யும், காரியத்தை எல்லாம் கைகூடி வர பண்ணும், தடையெல்லாம் உடைஞ்சு போகும், யோர்தான் அகன்று போகும், எரிகோ விழுந்து போகும். கர்த்தர் முன்னாடி சென்று காரியத்தை எல்லாம் செய்வாரா, வாக்கிய பண்ணுவார். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர் ஐயா. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, நீங்களும் நான் இந்த நாட்களில் எப்படி நம்ம ஜெபித்து கொண்டு இருக்கிறோம்னு சொல்லி ஆராய்ந்து பார்த்து நம்முடைய வழியை மாற்றிக்கொண்டு தேவ சமூகத்தில் என்ன செய்ய, ஆண்டவரே நான் ஆரம்ப கால் ரட்சிக்கப்பட்ட சமயத்தில் இருந்ததான ஜெபமெல்லாம் போச்சு, அபிஷேகம் எல்லாம் போச்சு, இருந்ததான வல்லமை வரமெல்லாம் போச்சு. இந்த நாட்டில் என்ன செய்யுமா, திரும்பமா எனக்கு தாங்க ஆண்டவரே. ஆண்டவரே என்னை நினைத்து பாருங்கய்யா, நான் எவ்வளவோ நேரத்தை என்ன செய்த வாழ்க்கையில் அநேக வருஷங்களை வீணாக்கிட்டேன், அநேக மணித்துளிகள் வீணாக்கிட்டேன், அநேக வாரங்கள் வீணாக போச்சு, அநேக நாட்கள் எல்லாம் வீணாக கழிச்சிட்டேன். இருக்கிற நாட்களில் உங்களுடைய வருகை செய்யமா இருக்கிறபடினாலே ஆண்டவரே உங்களுடைய ராஜ்யத்தை நான் சேர வேணும் ஐயா என்று சொல்லி என்ன செய்யணும், அதுக்கு நம்ம காத்துக்கொள்ள வேணும். தேவனுடைய சமூகத்தை அதிகமாக நம்ம ஜெபிக்கும் பொழுது தேவன் திரும்பமாக நமக்கு தந்து என்ன செய்வோம், நம்மை ஆசீர்வதிக்க அவர் எப்படிப்பட்டவரா, நல்லவராக இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த ஜெபத்தின் ஆவியை கேட்டு கர்த்தருக்குள்ளாக ஜெபிங்க, உங்களை ஆசீர்வதிப்பார். சத்துருடைய கிரியில சங்கரமாக்கும், ஜெயத்தை கர்த்தர் உங்களுக்கு தருவார். ஜெபம் பண்ணுவோமா? நம்ம தலைகளை தாழ் ஜெபிக்கலாம். பிரேஸ் தி லார்ட். தேங்க்யூ ஃபாதர்.